உண்மைக்கு எப்பயுமே மிகப்பெரிய சக்தி இருக்கு. பொய் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு குறுகிய காலம்தான். பொய்யும் சரி, பொய்யா இருக்கிற நபர்களும் சரி, அவங்களுடைய ஆட்டம் இருக்கு. ஆனா உண்மை அப்படி என்பது வாழ்க்கை ஃபுல்லா நிலைத்திருக்கு, நம்மளையும் நிலையா இருக்க வச்சிருக்கு. பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் 7 சீசன், ஒரு சீசனுக்கு ஒரு 22 பேர், அப்படி பார்த்தா கூட ஒரு 140 130 பேர்ல இப்ப பிக் பாஸ்க்குள்ள போன போட்டியாளர்கள் சில பேர்கள் மட்டும்தான் மக்கள் மனதில் இருக்கு. சில பிக் பாஸ்க்குள்ள போன போட்டியாளர்கள் மட்டும்தான் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போய் நல்லா இருக்காங்க. அப்ப பல பேர் எதுக்குடா பிக் பாஸ்க்கு போனீங்க? ஓகே, உங்களுக்கு 1 வருஷம் 2 வருஷத்துக்கு தேவையான காசு, அதுல சாப்பிட்டு நல்லா இருந்தீங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கை அந்த பழைய மாதிரியே இருக்கிற இடமும் தெரியாது, என்ன பண்றாங்கன்னு தெரியாது, அப்படியே காணாம போனவர்கள் தான் பல பேர். ஸோ அதற்கு காரணம் அந்த உண்மை அப்படின்றதும் ஒண்ணுதான். ஸோ இப்போ ரீசெண்டா பிக் பாஸ் 6 தமிழுக்கு போன ஜனனி அவர்கள், தமிழ் பிக் பாஸ் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பிக் பாஸுமே பிக் பாஸ்க்குள்ள போனா ஜனனியை போல இருக்கணும், வாழ்க்கை ஆஃப்டர் பிக் பாஸ் மாறணும் அப்படின்னு ஏங்குறதும் ஆசைப்படுறதும் ஜனனி குணசீலன் அப்படின்ற ஒரு பொண்ணுக்கு கடவுள் அந்த என்ன சொல்லலாம், எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்னு அந்த மாத்தி வச்சார்ல, அவங்களுடைய நல்ல மனசுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி பல பேரோட ஏக்கம். 50 லட்சம் வின் பண்ணவங்க கூட ஜனனியை போல வர முடியலையே, 50 லட்சத்தையும் டைட்டிலையும் வீட்டுக்குள்ள வச்சுக்கொண்டு இருக்கணுமே, வாய்ப்பு வருது இல்லையே அப்படின்னு தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ள ஜனனி அப்படின்றவங்க ஒரு யூனிக்கான ஒருத்தங்க. இப்போ ரீசெண்டாகவும் அவங்க சில விடயங்கள் நெத்தியடியா சொல்லியிருக்காங்க. அது என்ன, எனக்கு இதுதான், நான் இதுதான் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பதில பார்க்கக்குள்ள அவங்களுடைய அந்த குவாலிட்டி புரியுது. அப்படி அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது லாஸ்ட்லி அவர்கள். ஸோ அவங்க பிக் பாஸ் 3 தமிழுக்கு போனாங்க. கண்டிப்பா டைட்டில் வின் பண்ண நபர்கள் இல்லாத கிடைக்காத அளவுக்கு அவங்களுக்கு படங்கள் கிடைச்சது. கொரோனாவால் அவங்களோட வாழ்க்கை கொஞ்சம் மாறிட்டு, பட் இப்ப திரும்ப திரும்ப கொண்டு இருக்காங்க. அவங்களுடைய படத்தோட வேலைகள் இதெல்லாம் பேச காரணம் என்னன்னா, இந்த பிக் பாஸ் 8 தமிழ்ல கண்டிப்பா வெளிநாட்டு போட்டியாளர்கள், முக்கியமா இந்த வீடியோல இலங்கை போட்டியாளர்களை பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ இலங்கை போட்டியாளர்கள் ஒருத்தருடைய பேர், அவருடைய பேரை போட்ட இடங்கள் எல்லாம் லட்சக்கணக்கான ரெஸ்பான்ஸ். அந்த அளவுக்கு ஒரு மேன் ஆஃப் மாஸ் அப்படின்ற மாதிரி மாஸ் பண்ணி கொண்டிருக்காரு. சரி, அவருடைய வருகை, அது தொடர்பான கேள்விகள் பதில்கள் அதை பற்றி பார்க்கலாம். ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. ஓகே, பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் இது ஜஸ்ட் கேம் இல்ல, இது ரியாலிட்டி. சரியா? இப்ப நம்ம பிக் பாஸ்க்குள்ள எப்படி இருக்கோமோ, என்னத்தை பேசுறோமோ, நம்மளுடைய ஒப்பீனியன் என்னமோ அப்படித்தான் வெளியிலையும் இருக்கணும். ஏன்னா இப்ப நம்ம ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்றோம், அவங்களுக்கு துரோகம் நடக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், ஜனனி அவர்களுக்கு அங்க சிவின் கணேசனால ஏகப்பட்ட துரோகம் நடந்துச்சு. சொல்ல போனா ஜனனி அவர்கள் டாப் 3 வந்திருக்க வேண்டியவர், சிவன் கணேசன் அவர்கள் 2வது 3வது வீக்கே வெளியில போக வேண்டியவங்க, அவங்களுக்கு ஓட்டே வரல. கமல்ஹாசன் அவர்களால் அவங்க அங்க இருந்தாங்க, அநியாயம் நடந்தது. ஸோ அப்ப ஜனனி அவர்களுக்கு சிவன் கணேசன் அவர்கள் நிறைய துரோகம் பண்ணியிருக்காங்க, பின்னுக்கு பேசினது, வன்மத்தில் நிறைய பண்ணது அப்படின்னு. அப்ப வெளியில வந்ததுக்கு அப்புறமும் ஜனனி அவர்கள் இப்ப நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மக்களோட தாட்ஸ் எப்படி இருந்துச்சோ, கருத்துக்கள் எப்படி இருந்துச்சோ, நம்ம ரிவ்யூ எப்படி இருந்துச்சோ, அதைத்தான் அவங்களும் பெரிய சேனல்ஸ் இல்ல, முக்கியமா விஜய் டிவி எடுத்த இன்டர்வியூல கூட அவங்க அதைத்தான் சொல்லியிருந்தாங்க. அவங்க மாத்தி பேசல. சரியா? இப்ப ரீசெண்டா கூட ஒரு இதொன்று இருக்கு, பிக் பாஸ்ல இருந்தவங்க எப்படி பாக்குறீங்களா என்ன மாதிரின்னு கேட்டதுக்கு, ஜென்மத்துல அவங்கள பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பதில் இருந்துச்சு. நான் கிளாப் பண்ணேன். நான் பிக் பாஸ்ல பல தடவை அவங்களுக்கு கிளாப் பண்ணியிருப்பேன், பிக் பாஸ்ல அவங்களோட பார்க்கக்குள்ள. பட் இப்ப ரியல்லையும் அதே மாதிரி இருக்காங்க பாருங்க. இப்ப சில பேர் இருப்பாங்க, இப்ப ஓகே வெளியில இப்படி பேசுறாங்க, இப்படி ஒரு கூட்டம் பேசுது, அப்ப நம்ம மாத்திடுவோம், நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிடுவோம் அப்படின்னு அந்த மாறாம அவங்க அதே மாதிரி இருக்காங்கல்ல. அதனாலதான் யாருக்கும் கிடைக்காத அளவுக்கு ஒரு பிக் பாஸ்குள்ள போன போட்டியாளர்கள வாழ்க்கை உச்சத்தில் இருக்கு அப்படின்னா அது ஜனனி அவர்களுக்கு தான். சரியா? சோ ஓகே, அப்படி இருக்கக்குள்ள இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க, சார் யார் யாரோட பேசுறீங்க அப்படின்னு. பிக் பாஸ்ல இருந்தவர்களை நான் அந்த வீட்டுக்குள்ள யார் யாரோட பேசிக்கொண்டிருந்தோம் அவங்க கூட பேசிக்கொண்டிருங்க, யார் யாரோட பேசலையோ அவங்க கூட பேசல அப்படின்னு. தட் இஸ் கால்ட் ரியாலிட்டி. ஸோ இது அடுத்தது இன்னொன்று என்ன அப்படின்னா, விஜய் சேதுபதி அவர்களுடைய காஸ்டிங்கை பற்றி அதை என்னன்னா, நான் நேரில் அவருக்கு சொல்லியிருந்தேன், நீங்க பண்ணா நல்லா இருக்கும், நீங்க பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ட்ரெயின் படத்துல 2 பேரும் நடிச்சிருந்தாங்க, அந்த படம் கூடிய சீக்கிரம் வர இருக்கு. ஸோ மிஸ்கின் சார் அவர்களே, ஜனனி மேம் அவர்களா அந்த படத்துல டைரக்டா புக் பண்ணியிருந்தாங்க லியோல நடிக்கக்குள்ள. அவங்கள பார்த்துட்டு அவங்களுடைய நடிப்பு திறமையை பார்த்துட்டு இப்ப ரீசெண்டா கூட ஒரு விழா ஒன்று நடந்துச்சு, அதுல அருண் விஜய் சார் அவர்கள் கூட போயிருந்தாங்க.
ஸோ அப்படி அவங்க வந்து பிஸியாக இருக்காங்க. அப்போ அவங்க விஜய் சேதுபதி அவர்கள்ட்டே சொல்லியிருக்காங்க, பல மக்களும் வந்து கமல்ஹாசன் அவர்கள் சீசன் 7 பண்ணைக்குள்ளேயே பிரதீப் கவர் பண்ண துரோகத்துக்கு அப்புறம் அவரை வெளியில் அனுப்பி போட்டு வேறொரு நபர் அப்படின்னைக்குள்ள விஜய் சேதுபதியை பற்றி கூட நம்ம பேசியிருந்தோம். அப்ப ஜனனி மேம் அவங்களுடைய ரீசன்ட் ஒரு இன்டர்வியூல கூட மக்கள் செல்வன் அவர் கண்டிப்பா விஜய் சேதுபதி அவர்கள் மக்களோட கருத்தை சொல்வார் அப்படின்ற ரீதியில் அவங்க சொன்னது சிறப்பா இருந்துச்சு. ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய லைஃப் பல பேர் கேட்டீங்க. ஜனனி மேமோட படங்கள் அதை பற்றி அவங்க செம பிஸியாக இருக்காங்க, மொழி தாண்டி பிஸியாக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸுக்குள்ளே போனேன், ஹிந்தியை விட்டுருவோம், அதை பற்றி எனக்கு தெரியாது. சவுத்தில் நடந்த பிக் பாஸில் போன எந்த போட்டியாளருக்கும் கிடைக்காத அளவுக்கு விளம்பரங்களும் சரி, பட வாய்ப்புகளும் சரி, கெஸ்டா ஜட்ஜா போறதா இருக்கட்டும், யூனிவர்சிட்டிஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வர வைக்கிறதா இருக்கட்டும், ஜனனி அவர்கள் ரைசிங் ஸ்டார் ஜனனி அவர்களுக்கு கிடைத்த மாதிரி யாருக்கும் இது வரைக்கும் கிடைக்கல, இனிமேல் கிடைக்குமா அப்படின்னு தெரியல. அந்த அளவுக்கு அவங்க நல்லா இருக்காங்க. அடுத்து பல படங்கள் பேக் டு பேக் வர இருக்கு, அதை பத்தி நம்ம படங்களோட அப்டேட் வரைக்குள்ள பேசலாம். இது வந்து ஜனனி அவர்கள், பிக் பாஸ் 6 ஜனனி அவர்கள், ஆக்ட்ரஸ் ஜனனி அவர்கள் பிக் பாஸ் 8 தமிழ் தொடர்பாக, மக்கள் செல்வன் தொடர்பாகவும் சரி, அவங்களுடைய அந்த பிக் பாஸ் 6ல அதை பத்தியும் சரி சொன்ன விடயங்களோட நம்ம சில விடயங்களை உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ ஜனனி அவர்களை போல தான் லாஸ்ட்லியா மரியநேசன், இந்த பேர் வந்து எத்தனை சீசன் வந்தாலும் மறக்க முடியாது. வெளிநாடுகள்ல இருந்து ஒரு போட்டியாளர் வந்து அந்த ஃபினாலே வரைக்கும் போகலாம் அப்படின்னு காமிச்சது மட்டும் இல்லாம இலங்கையில இந்த ஜெனரேஷன்ல இலங்கையில வெளிநாடுகள்ல இருந்து வந்தா கூட தமிழ் சினிமாவில் ஜொலிக்கலாம், ஹீரோயினா நடிக்கலாம் அப்படின்னு பல பேருக்கு ஒரு வெளிச்சம் போட்டு காமிச்சவர் லாஸ்ட்லியா மரியநேசன் அவர்கள். ஸோ அவங்களுடைய படம் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் அப்படின்ற படம் ஷூட் எல்லாம் முடிஞ்சு எண்டிங் ஒர்க் வந்து போய்கொண்டிருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். 2019 to 2020 எண்டிங் அது வரைக்கும் லாஸ்ட்லியா அவர்கள்னா ஒரு கிரேஸ் வந்து வேற மாதிரி இருந்துச்சு சினிமாவில். கைவசம் வந்து ஒரு 7-8 படங்கள், ஆரி அவர்களுடைய படங்கள், பூர்ணாஸ் அவர்களுடைய படங்கள், இவங்களே ஒரு ஹீரோ அண்ட் ஹீரோயினா இவங்களே ஒரு ஆக்ஷன் படங்கள் 2-3 பண்ணியிருந்தாங்க. பட் அதெல்லாமே வந்து அந்த கொரோனா வந்தபடியா அப்படியே தலைகளா மாறிட்டு, பட் வாழ்க்கைன்றது ஒரு வட்டம், எப்பயுமே தோத்தவன் தோத்துக்கொண்டே இருக்க மாட்டான், ஜெயிச்சவன் ஜெயிச்சுக்கொண்டே இருக்க மாட்டான். கண்டிப்பா அவங்க பழைய மாதிரி வருவாங்க, வெயிட் அண்ட் வாட்ச். சரிங்களா? ஓகே, சரி. இப்ப இலங்கை போட்டியாளர்களை பற்றி பேச காரணம் என்னன்னா, இந்த பிக் பாஸ் 8 தமிழ் வந்து பிக் பாஸ் டீம் வந்து குறியா இருக்காங்க சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் அப்படின்னு. பொதுவா வந்து வேற நாடுகள்ல இருந்து போட்டியாளர்கள் வரைக்குள்ள, முக்கியமா இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், இப்படி வேற நாடுகள்ல இருந்து போட்டியாளர்கள் வரைக்குள்ள அங்க இருக்கிற மக்களும் வந்து பார்ப்பார்கள். டிஆர்பி வேற லெவலில் இருக்கிறோம். அதிலும் இலங்கை போட்டியாளர்கள் ஜாழ்ப்பாணம் அப்படின்னு சொன்னாலே வெளிநாட்டு டிஆர்பி வந்து எகிரும். டிவிக்கு வந்து வேற லெவல்ல உள்நாட்டு நாணயத்தை விட வெளிநாட்டு நாணயத்துக்கு தான் பவர் அதிகம். சரியா? ஸோ அப்போ அப்படி இருக்கக்குள்ள இலங்கையில இருந்து ஜாழ்ப்பாண போட்டியாளர்கள் இந்த வாட்டி எதிர்பார்க்கலாம் அப்படி என்பதுதான் வருகின்ற தகவல். அதுல இப்ப ரீசெண்டா பட்டி தொட்டி எல்லாம் அடிபடுகின்ற பேர் வாயிசன் ராசியா அவர்கள். ஒரு பக்கம் அவருக்கு அந்த ப்ரோக்ராம் இருக்கு, இந்த ப்ரோக்ராம் இருக்கு, இப்ப லண்டன்ல இருக்காரு, வந்துட்டாரா இல்லைன்னு தெரியல. பட் இன்னொரு பக்கம் அவர் வந்து வருவார் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இந்த வாட்டி நிறைய வைல்ட் கார்டு என்ட்ரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதை பற்றி அடுத்த வீடியோல போடுறேன். ஸோ அப்படி இருக்கக்குள்ள அவர் ஃபர்ஸ்ட் டே வராட்டா கூட வைல்ட் கார்டு என்ட்ரியா கூட வர சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு இப்ப இந்த பிக் பாஸ் 8 தமிழ் போட்டியாளர்கள் ஒருத்தருடைய பேரை சொன்னதுக்கு அப்புறம் இந்த சோசியல் மீடியா பல இடங்கள்ல அதிகமான வியூவை பெற்ற ஒரு நபர் அப்படின்னா, இப்ப நானே பல பேஜஸ் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல எல்லாம் அட்மினா இருக்கேன். அப்ப நம்மளாலே கண்ணால பார்க்க முடிஞ்சது வாயிசன் ராசையா அவருடைய போட்டோ, அவர் வர்றாரு அப்படின்னோடனே அந்த ரெஸ்பான்ஸ் எக்கச்சக்கம், லைக் குவியுது, கமெண்ட் வருது, வியூ வந்து லட்சத்துக்கு மேலதான் போகுது. ஸோ அப்படி இருக்கக்குள்ள ஒருத்தர் உள்ளுக்குள்ள வர்றாரா இல்லையான்றது கன்ஃபார்மாக அவர் வர முதலே இப்படி வந்து ஒரு வெளிநாட்டு போட்டியாளருக்கு ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருப்பதை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். கண்டிப்பாக வந்தால் தாறுமாறத்தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி வெளிநாட்டு போட்டியாளர்கள் இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர்ல இருந்து எதிர்பார்க்கலாம் அப்படி என்பதால் 16 போட்டியாளர்கள் முதல் நாள் உள்ளுக்கு போவாங்க. ஆனா அந்த 16 போட்டியாளர்கள் இவங்க தான் அப்படின்னு யாருக்குமே கன்ஃபார்ம்டான அப்டேட் போகல மக்களே. சரிங்களா? அப்ப இலங்கை போட்டியாளர்கள், மலேசியா போட்டியாளர்கள் அவங்களுடைய பேர்கள் இன்னும் வெளியில வரையில. பொதுவா நீங்க பிக் பாஸ் கண்டினியூஸா பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா, ஒரு சீசன் பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா, இப்ப ஜனனி அவர்களுடைய பேரை நம்ம சீசன் 6ல 6 நாட்களுக்கு முதல் சொல்லியிருப்போம். அது வெளியில வந்துட்டு லாஸ்ட்லி அவர்களுடைய பேர் வந்து அந்த அவங்களுடைய
கிராண்ட் லான்ச் அன்னைக்கு தான் தெரியும், ஓ இலங்கையில இருந்து ஒருத்தங்க வந்திருக்காங்களா அப்படின்னு. தர்ஷன் அண்ட் லாஸ்லியா அது ரொம்ப சீக்ரெட்டா இருந்துச்சு. ஸோ இந்த வாட்டி பிக் பாஸ் டீம் வந்து ரொம்ப சீக்ரெட்டா இருக்காங்க அப்படி என்பதுதான் தகவல். அதனாலேயே இது வரைக்கும் இலங்கை போட்டியாளர்கள் இவங்க தான் அப்படின்னு கன்ஃபார்ம்டா இன்னும் வெளியில வரல. எனக்கு தெரிஞ்சு சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படி வெளியில வரும். வந்ததுக்கு அப்புறம் அதை பற்றி பேசலாம். நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.